ஜெய்பீம். ஜெய்பீம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 3 நாள் நிகழ்வுல ஃபர்ஸ்ட் இந்த மோளம் அடிக்கிறப்பவே வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தேன். ஏன்னா வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு டைமாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பொறுப்பை வந்து நம்மளே விரும்பி ஏற்றுக்கொண்டது தான். யாரும் நம்மளை வந்து நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லலை. பட் இதை செய்யணுன்றதை எனக்கு உணர்த்தியது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் இல்லைன்னா, அவருடைய எழுத்து இல்லைன்னா நிச்சயமாக நான் இங்கே இல்லை, இந்த ஸ்டேஜில் நான் இருந்திருக்க மாட்டேன், என்னோட படைப்புகள் இருந்திருக்காது. நான் எப்போதும் அவரை நன்றி மறவாக இருப்பதற்கான ஒரு விஷயமாக தான் நான் இந்த பேபேக் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அண்டு இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். கல்ச்சுரலாக பண்பாட்டு அசைவில் நம்ம என்ன இருக்கிறோம், நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக நமக்கு என்ன இடம் இருக்குது, நம்முடைய ஃபைட் என்னன்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பண்பாட்டு ரீதியாக நம்மளுடைய மக்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்முடைய மியூசிக்கும் இருந்திருக்கு. எப்படி வந்து ஒரு சாரார் மியூசிக் மட்டும் வந்து மேட்டுமைத்தனத்தோட ரொம்ப அது வந்து ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருக்கு, ஏன் நம்முடைய மியூசிக் வந்து ஏன் லோ லெவல்ல இருக்கு, இது ஏன் வந்து ஒரு தீட்டாவும் இல்லை வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஆர்ட்டாவும் வந்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விதான். அந்த கேள்விக்கான பதிலை தேடுறப்போ பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இந்த தூளை சுமந்து வந்து இந்த ட்ரம் அடிச்சு இந்த மியூசிக்கை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்களா நம்முடைய முன்னோர்கள். அவர்களை பார்க்குறப்போ அவர்கள் பெரிய போர் வீரர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் நமக்கு வந்து தெரியுறாங்க. உண்மையிலேயே வந்து அவர்களை நினைத்து பார்க்குறப்போ அவங்க வந்து பல தலைமுறையாக ஒரு ஃபார்மை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு ஃபார்மும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த தாளகதியோ இந்த தாளசுதி அதோட என்ன சொல்றது ரைட் அப் இது மாதிரி எதுவுமே இல்லாம வெறுமனே வாய்ப்பாட்டு மூலமாக சவுண்டின் மூலமாக இதை வந்து நமக்கு வந்து ஏன் இவ்வளவு தூரம் கடத்தி வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ இந்த மியூசிக்கோட ஃபார்மை, இந்த மியூசிக்கோட வலிமையை நம்மளால வந்து உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறத நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்போ பண்பாட்டு அளவுல இந்த மியூசிக் வடிவத்தை, இந்த இசையை விடாம தூக்கி பிடிச்சு கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வேலையா நான் வந்து பார்க்குறேன். அதனால எந்த காரணத்தை கொண்டும் இது தடைபற்றக்கூடாது அப்படின்றதா நீலம் பண்பாட்டு மையம் நம்முடைய தோழர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கிறப்போ, லைக் பிரபா அண்ட் ராஜசேகரன், வாசிக் பாஸ்கர் இவங்க எல்லாரும் கூட வந்து டிஸ்கஸ் பண்றப்போ வந்து நம்ம எப்படியாவது இந்த வருஷமும் வந்து பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அக்கறையும் இயக்கமும் மட்டும்தான் இருந்தது. இது எந்த காரணத்தை கொண்டு வந்து தடை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கூட கூட நான் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறது. அதனால தடைப்படாமல் இந்த வருஷமும் இது வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து ஐ காட் வெரி எமோஷ்னல் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது. அந்த மேடையில் வந்து எனக்கு பிடித்தமான எனக்கு செறிவிட்டுக்கிற ஆளுமைகள் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த 3 நாள் வந்து இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க எப்போ வருஷம் முழுக்க வந்து நமக்காக வந்து என்னெல்லாம் பண்ணிருந்தாங்களோ அது இந்த ஸ்டேஜில் வந்து நமக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த ஆர்ட்டை நம்ம வந்து சரியாக வெறுமனே இது வந்து கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் இதில் உள்ள இருக்கிற அரசியல் ரீதியான காரணங்களையும் புரிதலையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆர்ட் ஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற இந்த அரசியலை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த நிகழ்வு எவ்வளோ முக்கியமானது, இந்த நிகழ்ச்சி எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நீங்கள் வந்து உணர்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இது தொடர்ந்து நம்ம வந்து பண்ணலாம். 3 நாளில் பல ஆர்டிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் உள்ளே வராங்க. குறிப்பாக பாம்பேல இருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ண போகிறாங்க. அண்டு இது நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு ஆண்டா, ஒரு நிறைவான ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்டு இந்த சூழலில் தான் லைக் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி பேசுவது, பாபா சாஹேப் அம்பேத்கரை பேரை சொல்வது அது ஒரு ஃபேஷன் இல்லைன்றதை நம்ம வந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ வந்து அமித்ஷா மாதிரியான ஆட்களுக்கு நம்ம வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் யாருன்றது வந்து நம்முடைய பவர் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து அவருடைய முகம் வந்து அந்த முகத்தில் இருக்கிற வெளிச்சம் வந்து நம்மளை வந்து தொடர்ந்து வழி நடத்திட்டே இருக்கு. எந்த சக்தியாலும் யாராலுமே வந்து மறைக்க முடியாத ஒரு வெளிச்சம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். ஸோ அவரை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக, அவரை வந்து தொடர்வதன் மூலமாக, அவருடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, நம்முடைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அவர் 100 ஆண்டு காலம் நம்மோடவே இருப்பார். அவரை எந்த காரணத்துக்கும் நம்ம விட்டு விலக்கவே முடியாது அப்படின்றத வந்து சமீபத்த நிகழ்வுகள் வந்து அது மிக ஆணித்தரமா வந்து சொல்லுது. ஸோ ஜெய்பீம், ஜெய்பீம் தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி. ஜெய்பீம். நன்றி.